சிலுவையில் தொங்கிட்டு யாரை பார்க்குறாருன்னா, நீங்கள்லாம் தேவனை அன்போடு ஆராதிக்கிறத பார்க்குறாரு. ஆத்துமா மீட்பினுடைய அதன் பலனை பார்க்கிறார். எத்தனை கோடி ஜனங்க தன்னை ஆராதிப்பாங்க அப்படின்றத சிலுவையிலேயே பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு நீ இன்னும் எவ்வளோ அடித்தாலும் இது ஒருத்து தான் அப்படின்றாரு. எவ்வளோ வேணா அடிச்சுக்க, அத்தனை பேரையும் நான் என் பக்கமாக தீர்க்க போகிறேன், அத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்க போகிறேன், அத்தனை பேருக்கு ரட்சிப்பு உண்டாக போகுது, அத்தனை பேருடைய பாவத்திலிருந்து மீட்பு உண்டாக போகுது. இதுவரை பிசாசு என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சானோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சான். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது உன்னை பார்க்குறாரு. ஜனங்கள் எல்லாம் விடுதலையோடு சுற்றுறத பார்க்குறாரு. ஜனங்கள்லாம் இயேசுவை விடுதலையாக ஏற்றுக்கிறத பார்க்குறாரு. பாவம்லாம் கழுவப்படுறத பார்க்குறாரு. அவங்க வாழ்க்கையில் சமாதானமும் இளைப்பாறுதலும் வரதை பார்க்குறாரு. அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இதெல்லாம் சுமந்துட்டு எதிர்காலத்தில் உன நடக்கிறத பார்த்து தன்னை தேத்துக்கிறாரு. என்னன்னா, லட்சக்கணக்கான ஜனங்கள் பிதாவுக்கு முன்பாக என் ரத்தத்தை சுமந்து என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவை ஆராதிக்க போறாங்க. அதை நான் பார்த்து இப்ப நடக்கிற சிலுவையின் வன்முறையை தாங்கிக்கிற பலன் எனக்குள்ள இருக்கு அப்படின்றாரு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தனக்கு முன்பாக என்ன சந்தோஷம் இருக்குன்னு பார்க்கிறாரு. அந்த சந்தோஷத்தையும் இந்த சிலுவை பாடியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈக்குவலே கிடையாது. இப்போ எந்த சந்தோஷத்தை பார்க்கிறாரு? பிதாவோடு அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஆகாயத்து அதிகார பிரபுவாகி பிசாசு ஜனங்களை ஆளுகை செய்தான். நினைச்ச விதமா அவங்களை அழிச்சான். நினைச்ச செயலை அவன் செஞ்சான். ஆனால் இயேசு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தான் சிலுவையில் செய்து முடித்த அந்த ஜெயத்தை எடுத்துட்டு பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காந்து ஜனங்களுக்காக பரிதவித்து பேசுகிறார். ஜனங்களுடைய நன்மைக்காக பேசுகிறாரு. ஜனங்களை நல்ல விதத்தில் பரிசுத்தாவினர் கொண்டு ஆளுகை செய்கிறார். இந்த மிகப்பெரிய மாற்றத்தை அவர் சிலுவையில் பார்க்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு உங்களை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, சந்தோஷமாக பார்க்குறாரு. உங்களை நினைக்கும் பொழுது அவர் மனசுலேருந்து சந்தோஷம் தான் வருதாமா. அவமானத்தை எண்ணாமல் அது ஒரு பொருட்டே கிடையாது. காரி மூஞ்சில துப்புறானுங்க, நிறைய துப்பிக்கின்றாரு. அடிக்கிறானுங்க, நீ தேவனுடைய குமாரனா, இன்னாருடைய மகனா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் பெருசாக என்னைக்கல அவர் வழியில் போகிற வரவெல்லாம் திட்டுறான். அது அவருக்கு பெருசாக தெரியல. காரணம் என்னன்னா, தனக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அவர் பார்த்திருந்தார். அந்த பிரச்சனையின் போர்க்களத்தில் யுத்த களத்தில் அவர் மனசில் இருந்தது